வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு மிக மிக முக்கியமான செய்திகள் பல வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு பரபரப்புடன் நடந்து முடிந்தது. எல்லோருமே எதிர்பார்த்துருப்பீங்க. ஆன்சர் கீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ ஆன்சர் கீஸ் செக் பண்ணாதவங்க நம்மளுடைய முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் கீஸ் பேப்பர் 2 பேப்பர் 1 ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லாமே பெரிய அளவில் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உதவி பேராசிரியர் தேர்வில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த முறைகேடுகளால் நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசங்கள் நடந்திருக்கு. ஆனால் முறைகேடுகள் நடக்கவில்லை அப்படின்ட்டு தேர்வு வாரிய தலைவர் ஒரு விளக்க உரை கொடுத்துருக்காரு. அரசு கலை அறிவியல் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான எழுத்துத் தேர்வு முடிவை ஜூன் 25ஆம் தேதி வெளியிட்டது. டிஆர்பி தேர்வில் குளறுபடியும் முறைகேடு நடந்திருப்பதாக புகார்கள் வந்திருக்கு. அதைத் தொடர்ந்து உதவி பேராசிரியர் முடிவை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் உத்தரவிட்டால், தேவைப்பட்டால் தேர்வு முடிவை ரத்து செய்ய வேண்டும் என பல கட்சி அரசியல் தலைவர்கள் எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்காங்க. உயர்கல்வி செயலருடன் சந்திப்பு. இதற்கிடையே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டு வருது. இதில் பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் ஜெயந்தின் உரையில் என்ன சொல்கிறாருன்னா, செயலர் அருண்யாவை சந்தித்து விளக்கம் அளித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. உயர்கல்வித்துறை அரசாணையின்படியே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவும், தேர்வில் எந்தவிதமான முறைகேடும் நடக்கவில்லை என்று அரசிடம் ஆசிரியர் தேர்வு வாரியம் விளக்கம் அளித்துள்ளதாக டிஆர்பி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிச்சிட்ருக்குங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க இந்த மாதிரி ஒரு அப்டேட்டு. எந்த விதமான முறைகேடும் நடக்கலை, ஆனால் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நடக்கலைன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஊக்க ஊதியம் பெறும் ஆசிரியர்களின் திறனை மதிப்பீடு செய்ய புதிய உத்தரவு ஒன்று போயிட்டுருக்குங்க. ஸோ ஊக்க உதவியை தொடர்ந்து பெறும் ஆசிரியர்கள் தங்கள் பெற்ற கூடுதல் அறிவு திறன்களை கற்பித்தலின் பொழுது மாணவர்களுக்கு பணியளிக்கும் வகையில் பயன்படுத்துகின்றனா என்பதை அவ்வப்போது மதிப்பீடு செய்வதற்கான நடைமுறையை தமிழக அரசு வகிக்க வேண்டும் என மதுரை கிளை நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே குன்னாரம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இதில் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த மனுவில் 1999 இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். MABA தேர்ச்சி அடைந்தேன். இதற்கிடையே 2013 முதல் எனக்கு ஊதிய ஊக்கம் உயர்வு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஊக்கத்தொகைக்கான வழங்கிய கூடுதல் தொகையும் திரும்ப பெற கொட்டாம்பட்டி வட்டார கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருக்கார். அதை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்நிலை கல்வி பாட புத்தகங்களில் தகுதியானவர்களை பெறும் பகுதியானவர்கள் அத்தகைய அரசாணை நடைபெற உள்ளது. ஸோ முந்தைய நடவடிக்கைகள் மூலம் மனுதாரருக்கு ஏற்கனவே வழங்கிய சலுகையை முன்தேதியிட்டு பறிக்கவே முடியாது. அரசு வழக்கறிஞர் பட்டப்படிப்பை முடித்ததற்காக வழங்கிய ஊக்கத்தொகை உயர்வு நடைமுறையில் உள்ள அரசாணைகளுக்கு முரணானது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. இதை எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ இந்த அடுத்து பார்த்திங்கன்னா, ஊதிய உயர்வை தொடர்ந்து பெறும் ஆசிரியர்கள் பெற்ற கூடுதல் திறனை பணியின் பொழுது மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் பயன்படுத்துகின்றனா? இதுதான் இப்போ ரொம்ப கேள்வியாக இருக்குது. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா, உயர்கல்வி செயலாளர் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான முடிவெடுப்பார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்களுடைய மாவட்டம் மற்றும் மாவட்டத்துடைய கலந்தாய் மாற்றிருக்காங்க. திங்கட்கிழமை 6/7/2026 காலை 9 மணி முதல் SGT செகண்ட் ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் வரிசையின் முதல்ல 1000 வரை விண்ணப்பதாரர்களுக்கு வட்டார கல்வி அலுவலகம் மூலம் தகவல் அளித்து வரவழைக்கவும். மற்ற அனைத்து மொழிகளிலும் அனைத்து விவரங்களிலும் திங்கள் அன்றி நடைபெறும். இடைநிலை ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வில் ஒன்றியத்திற்குள் மற்றும் வருவாய் மாவட்டத்திற்குள் நடந்தே கலந்தாய்வில் மாறுதல் பணியாணை பெற்றவர்களில் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பத்தினை பெறாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, தவறுதல் இருக்கும் ஒரு நிச்சயத்தில் அவர்கள் மீது கண்டிப்பாக அனுமதி இல்லாமல் தக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி
இன்னொரு விஷயம் நடக்க இருக்குது. இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை தமிழக அரசு உயர்த்தி தர போகிறாங்க. ஸோ இது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுலேருந்து நமக்கு ஒரு சில முக்கியமான மகிழ்ச்சிகள் வந்துட்டுருக்கு. தேர்வு வாரியத்தில் நீங்கள் அடுத்த தகவலுக்கு நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.